இன்னைக்கு இந்த சோலார் டேங்க்ல ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கான என்ன பொருள் காயுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கான பொருட்களை இந்த சோலார் டேங்க்ல நம்ம காய வைக்கக்குள்ள அந்த பொருட்கள்ல இருக்கக்கூடிய சத்து நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் கூட குறையாம நம்மளுக்கு முழுமையா கிடைக்கும். அதே சமயம் ஈஸியாவே காஞ்சிடும். வெளியில இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட உள்ள இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கொஞ்சம் கூடுதலாவே இருக்கு. கருப்பு கவுனி அரிசி தான் காஞ்சிட்டு இருக்கு. ஒரு காலத்துல இதோடைய பயன்களை தெரிஞ்சுக்கிட்ட அரசர்கள் இந்த அரிசிக்கு தடையே வச்சாங்க. இந்த அரிசி கருப்பு கலர்ல இருக்கிறதுக்கு ரீசன் இதுல ஆந்தோசயனின் அப்படின்னு ஒரு பிக்மெண்ட் இருக்கிறதுனால தான். இந்த ஆந்தோசயனின் இருக்கிறதுனால அதிக அளவு இதுல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் சத்தும் அயன் சத்தும் இருக்கு. இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்மளுடைய உணவுல நம்ம எடுத்துட்டு வரக்குள்ள நம்மளுடைய சுகர் லெவல் வந்து ஸ்டேபிள் ஆகும். ஹார்ட்டுக்கு நல்லது, பிரெயினுக்கு நல்லது, வெயிட்டை சூப்பரா மெயின்டைன் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இதை அவங்க பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல விட்டமின் இ இருக்குது. விட்டமின் இ இருக்கிறதுனால அவங்க ஸ்கின்க்கு ரொம்ப இந்த கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்தி நம்ம 2 ப்ராடக்ட் ரெடி பண்றோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ். இதுல கஞ்சியும் ரெடி பண்ணிக்கலாம், பொங்கல் மாதிரி ஐட்டம்ஸ் கூட ரெடி பண்ணிக்கலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி இட்லி தோசை ப்ரீ மிக்ஸ். இதுல இன்ஸ்டன்டா இட்லி தோசை வந்து ரெடி பண்ணிக்கலாம். வேணுன்றவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ்